அருண்குமாருடன் 3 ஆண்டுகள் திருமணமாகி 2 ஆண்டுகள் பிரிந்திருந்தேன். அவர் தினமும் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு பயணம் செய்தார். ரேவதி சுப்பிரமணியன் உடன் என்னை எங்கள் ஐடி நிறுவனத்தில் மிகப்பெரிய காசினி செய்தார். நாங்கள் கடைசியாக சந்தித்தது 1 மாதத்திற்கு முன்பு. நான் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தேன். நம் தியு நகர் குடியிருப்புக்கு வரச் சொன்னேன். அவர் என்னுடன் இருக்க வேண்டும் என்றேன். ஆனால் அவர் விரைந்து வந்து விவாகரத்து ஆவணங்களை என்னிடம் போட்டுவிட்டு போனார். அதன் பிறகு அவரது நிறுவன வண்டியில் ஓடிவிட்டார். அவர் சொன்னார், அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது நீங்கள் இந்த ஆவணங்களில் கையொப்பமிடும் போது இருக்கும் என்று நம்புகிறேன். லட்சுமியும். இப்போது நான் அப்போலோ மருத்துவமனையில் படுத்திருக்கிறேன். டாக்டர் செல்வராஜ் என் காதில் தொலைபேசியை கொடுத்து தானியங்கி குரல் செய்தியை கேட்கிறேன். நான் இறக்கப் போகிறேன் என்று தெரிந்தது. புற்றுநோய் என் உடலை கொண்டது. ஒவ்வொரு மூச்சும் தாங்க முடியாததாக இருந்தது. தயவு செய்து தொலைபேசிக்கு பதிலளிக்கவும் தம்பி என்று டாக்டர் செல்வராஜ் கேட்டார். என் அருகிலிருந்த டாக்டர் தொலைபேசியை பதட்டமாக பிடித்தார். அவரது கை வியர்வையால் ஈரமாக இருந்தது. அவரது குரல் முறிந்து சென்றது. அவரது தாயும் அதே மருத்துவமனையில் புற்றுநோயால் இறந்திருந்தார். இந்த இறுதி தருணங்களில் குடும்பம் இல்லாததன் அர்த்தம் அவருக்கு தெரிந்தது. நான் அருண்குமாரிடம் நான் விவாகரத்திற்கு சம்மதிக்கிறேன் என்று சொல்ல விரும்பினேன். ஆனால் உண்மை கொடுமை, அவர் என் எண்ணை நீண்ட நாட்களாக காப்பாற்றியிருக்க கூடும். எங்கள் திருமணத்தை பற்றிய நினைவுகளைப் போலவே வாடபழனி முருகன் கோவிலில் அவரது தாயார் பெருமையாக என் கன்னத்தில் தாலி கட்டியிருந்தார். மருந்து இயந்திரம் நீண்ட சகஜமான பீப் என ஒலிக்க தொடங்கியது. என் இதயம் நின்றது. என் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. அருண் நான் இறந்து விட்டேன் என்று தெரிந்தால் அவர் நிச்சயமாக நிம்மதியாகி விடுவார். இப்போது அவர் ரேவதியை எங்கள் பாரம்பரிய குடும்பங்களின் தடைகள் இல்லாமல் திருமணம் செய்யலாம்.